மியூட்ல இருக்கீங்க. சொன்னீங்கக்கா. இப்ப கேக்குது இல்லையா? ஓகே, ரெக்கார்ட் போட்டுட்டேன். ஓகே, ஷேர் போடலாம். ரொம்ப ஓகே. ஓகே, இப்ப வந்து வித்யாலய இதுதான் நம்ம பாத்துட்டு வரோம். கிருஷ்ணர் சொல்றாரு, அவர் ஸ்கூலை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்காரு. வித்யாலய சுந்தரக அஸ்தி. வித்யாலயம் ஸ்கூல் ரொம்ப அழகா இருக்குங்க. விருக்ஷாகா சந்தி. கவனி, விருக்ஷாகா சந்தினா ட்ரீஸ், விருக்ஷாகானா ட்ரீஸ் இருக்கின்றது. மயூராகா சந்தி, மயில்கள் இருக்கின்றது. சாத்ராகா சம்யக் பட்டந்தி லிகந்தி கிரீடந்தி. சாத்ராகானா ஸ்டூடெண்ட்ஸ், சம்யக்னா நல்லது. சோ நமக்கு சம்ஸ்கிருதத்துக்கு எப்படி சொல்லுவோம்? சம்யக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம், நன்றாக செய்யப்பட்டது எதுவோ அதுவே சம்ஸ்கிருதம். சம்யக்னா நன்றாக. பட்டந்தி நல்லா படிக்கிறாங்க, எழுதுகிறார்கள். கிரீடந்தி விளையாடுகிறார்கள். ச சன அண்டு. சான்ஸ்கிரிட்ல எப்பயுமே சவ கடைசியா போடுவோம். ஓகேவா? அத்தியாபகாக, சோ டீச்சர்ஸ்லாம் சம்யக் பாட்டயந்தி நல்லா படிக்க வைக்கிறாங்க. நன்றாக, சூப்பராக. பாட்டயந்தி ச. திலீபக சொல்றாரு, மம வித்யாலய அப்படி ஏவம் ஏவ. எங்க ஸ்கூல் கூட அப்படிதாங்க. புஸ்தகாலய அஸ்திவா? புஸ்தகாலயன்னா லைப்ரரி. லைப்ரரி இருக்குதா அப்படின்றாரு. உன்னை கிருஷ்ணன் சொல்றாரு. ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் போல இருக்கு, வெவ்வேறு ஸ்கூல் டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க. கிருஷ்ண சொல்றாரு, அஸ்தி இருக்கிறது. தத்ர விவிதானி புஸ்தகானி சந்தி. நிறைய 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 புஸ்தகானி, புஸ்தகானி புஸ்தகங்கள், புக்ஸ் சந்தி இருக்கின்றது. மம பிராத்தியாபக சர்வதா வதத்தி. பிராத்தியாபகன்னா பிரின்சிபல்னு அர்த்தம். அந்த பிரின்சிபல் சர்வதானா எப்பொழுதும் வதத்தி சொல்லுவாரு. என்ன சொல்லுகிறார்னா, சர்வே புஸ்தகாலயம் ஆகச்சந்து புஸ்தகானி பட்டந்து இதி. எல்லாரும் வந்து லைப்ரரி வாங்க, வந்து புஸ்தகங்களை படியுங்க. இததான் எங்க பிராத்தியாபக சொல்வாரு, எங்க பிரின்சிபல் சொல்வாரு அப்படின்றாரு கிருஷ்ணன். அதுக்கு திலீப சொல்றாரு, யோகிய பிராத்தியாபக, நல்ல உத்தமமான வார்த்தைய சொல்லியிருக்காரு அவரு. மம பிராத்தியாபக அப்படி சமீச்சீனக, அவரு கூட ரொம்ப இத மாதிரிதான் சொல்வார், நல்லவர். சமீச்சீனம். கிருஷ்ணக சமயக அதீதக, டைம் ஆயிடுச்சு. நவவாதனம் 9 மணி ஆயிடுச்சு. இதானீம் சாத்ராகா வித்யாலயம் ஆகச்சந்தி. இப்பொழுது, இதானீம்னா இப்பொழுது, சாத்ராகா ஸ்டூடெண்ட்ஸ், வித்யாலயம்னா ஸ்கூலுக்கு, ஆகச்சந்தி வந்திருக்காங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இத்தனை நேரம் ஸ்கூலுக்கு அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்றாரு. திலீபன் சொன்னாரு, தர்ஹி வயம் புனக மிலாமக. அப்படின்னா நம்ம நாளைக்கு புனக மறுபடியும் அப்புறம் பார்க்கலாம். புனமிலாமகன்னு அப்புறம் பார்க்கலாம், இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்றாரு. சோ இதுதான் வந்து நம்ம இப்ப பார்த்தது வந்து சம்பாஷண அபியாசக. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா நம்மளோட நாலேஜ்க்கு இதெல்லாம். அப்புறம் சங்கிராகிய விஷயாகான்னு ஒண்ணு வரும். தமிழ்ல இருக்கேன்னு பயந்துராதீங்க. இது எல்லாமே வந்து சும்மா லேர்ன் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எந்த ஒரு மொழியும் கற்க அந்த மொழியால் பேசுவதே சுலபமான வழியாகும். சம்ஸ்கிருத மொழியும் அவ்வாறே கற்க முடியும். சம்ஸ்கிருத மொழியை சம்ஸ்கிருத மொழியிலேயே பேச்சு பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக மிக எளிதில் கற்க முடியும். ஒரு மொழியை கற்பதற்கு அந்த மொழியின் பேச்சு பயன்பாட்டை தொடங்குவதே முதல் நிலையாகும். விசேஷமாக சம்ஸ்கிருத மொழியையும் இவ்வாறே ஆரம்பிக்க வேண்டும். சம்ஸ்கிருத முறையில் பேச ஆரம்பிக்கும் போது பொதுவாகவே நம் புதிய மற்றும் வெவ்வேறு சொற்களையும் அதன் அர்த்தங்களையும் தேடுவதற்கு முயல்வும். இந்த சுபோதினி என்கின்ற பாட நெறியில் உள்ள ஒவ்வொரு பாடத்திலும் பேச்சு பயிற்சி மேற்கொள்வதற்கான பாடங்கள் அதாவது எல்லாத்தையுமே நீங்க பேசி பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வரும். சோ நீங்க பேசி பழகுங்க சொல்லியிருக்காங்க. சரள ஸ்லோக, எப்பயுமே முடியும் போது ஒரு சரள ஸ்லோகம் இருக்கும். இதையும் நம்ம வந்து இதோட மீனிங் கேட்டு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு பார்க்கலாமா? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாக,
சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். அதாவது எல்லாரும் சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நிறைவா வாழுங்க. பத்ராணினா நன்றாக பாருங்க. மா கஷ்சித் துக்க, எப்பொழுதுமே துக்கம்ன்றது உங்களுக்கு ஏற்படாது, சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு சரள ஸ்லோகாவை கொடுத்திருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா 3rd சாப்டர் நமக்கு ஆரம்பிக்கும். நம்ம 3rd சாப்டர் உங்களுக்கு பிராக்டிஸ் பேப்பர் மாதிரி நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கா பிடிஎஃப்ல? எல்லாமே இருக்குக்கா. அது ஒரு வருஷம் எடுக்கிறேன். கோவினி புக்கு 3 இல்லப்பா. எதுலடி நம்ம வரும் ஜூம்? இப்ப நான் பேசுறது கேக்குதா? ஓகே. இப்ப நம்ம ஷேர் ஸ்கிரீன் பண்ணலாம். இப்ப தெரியுதாப்பா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப 3rd லெசன்ல நான் இன்னைக்கு ஒரே பேஜ் தான் நடத்த போறேன். ஏன்னா இப்ப 2nd லெசனே ரிவிஷன் தான் பண்ண போறேன். சோ இதுல இன்னைக்கு புது விஷயம் ஒண்ணு நடத்த போறேன். அதனாலதான் சூக்திஹி இம்பார்ட்டன்ட். ஷீலம் சர்வத்திர வை தனம் அப்படின்னா, ஷீலம் அப்படின்றது சூக்தினா சேயிங். நமக்கு உயர்ந்த செல்வம் எது அப்படின்னா, ஷீலம்னா எல்லார்கிட்டயும் நல்ல ஒழுக்கத்தோட நடந்துக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்த செல்வம். எக்காலத்திற்கும், சர்வத்திரனா எக்காலத்திற்கும் ஏத்த செல்வம் எது? தனம் அப்படின்னா நல்லொழுக்கம். ஷீலம்னா நல்லொழுக்கம். சரள வாக்கியானி பாருங்களேன். இத மட்டும் இந்த ஒரு பேஜ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன சரள அப்படின்னா ஈஸி, வாக்கியானி சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் சொல்லுவோம்ல. பாலகஹ, ஒரு பாலகன்றது கிரியாபதம். பாட்டம் கர்ம, பட்டத்தி கர்த்தா, சாரி பாலகன்னா கர்த்தா, செயல் செய்பவர். பாட்டம்ன்றது கர்மா, பட்டத்தினா செய்கிறான். பாலகஹ பாட்டம் பட்டதி, ஒரு பையன் பாடத்தை படிக்கிறான். ஓகேவா? சக பலம் காததி, அவன் பழத்தை சாப்பிடுகிறான். ஏஷக, ஏசக அப்படின்னா தள்ளி இருக்கிறவங்கள குறிக்கும். ஏஷகன்னா இவன், பக்கத்துல இருக்கிற ஒருத்தர இவன். வித்யாலயம் கச்சதி, வித்யாலயம்னா ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகிறான். பாச்சகாகனா சமையல்காரர்கள். பாத்திரம்னா வெசல்ஸ், வெசல்ஸை. பிரக்ஷாலயந்தி கிளீன், சுத்தம் செய்கிறார்கள். பக்தக பிரசாதம் ஸ்வீகரோதி, பக்தர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டிவோட்டீஸ். பிரசாதம், பிரசாதம்னா பிரசாதம். ஸ்வீகரோத்தினா எடுத்துக்கொள்கிறார்கள். they are taking the பிரசாதம். சகோதராகா, சகோதராகனா நம்மளோட பிரதர்ஸ். காரியம் குர்வந்தி, வேலை செய்கிறார்கள். பவான் கிம் நயதி, நீ என்ன எடுத்துட்டு போற? தாங்கள் என்ன எடுத்து போகிறீர்கள்? நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க? வைத்யா ஔஷதம் ததாதி, டாக்டர்ஸ் மெடிசன் கொடுப்பார்கள். ததாதினா கொடுப்பார்கள். இது இருக்கிறது கர்த்தா, வைத்தியான்றது கர்த்தா, ஔஷதம்ன்றது கர்மா, ததாதினா கிரியா. சோ எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஒரு கர்த்தா இருப்பாரு, செயல் செய்பவன். ஒரு செயல் இருக்கும், அந்த செயல் செய்யப்படும், அதுதான் வேர்ப் இருக்கும்.
ததாதின்றது verb, வைத்யான்றது noun. ஓகேவா? சா புஸ்தகம் பிரேக்ஷயதி, சான்றது ஸ்திரீலிங்க பதம். அவள் புஸ்தகத்தை அனுப்பினாள், அனுப்புகிறாள். ஏஷா நிருத்யம் கரோதி, அவள், இவள், ஏஷானா இவள், நிருத்யம் கரோதி செய்கின்றாள், ஆடுகிறாள். வானராக ஜலம் பிபந்தி, வானரங்கள் ஜலத்தை குடிக்கின்றன. நாரியக, நாரியகன பெண், நாரி, நாரியௌ நாரியக பகுவச்சனம், பெண்கள். ஸ்லோகம், ஸ்லோகத்தை. வதந்தி, சொல்லுகிறார்கள். பகின்யக, சிஸ்டர்ஸ், சகோதரிகள். கீதத்தை. ஸ்ருண்வந்தி, கேட்கிறார்கள். பவதி, கிம் வததி, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அத பாக்கலாம். இப்ப போன வாரம் யாரோ என்ன இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆற மாதிரி இது கேள்வி. அதனால இத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஏகவச்சனம், பகுவச்சனம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்டா? இப்ப ராமகன்னு ஒரு பதம் இருக்கு, எடுத்துக்கோங்க. ராமக, இது ராமௌ, ராமாக. இந்த த்விவச்சனம் நமக்கு வேண்டாம். ஓகேவா? த்விவச்சனம் நமக்கு வேண்டாம். நான் ஏகவச்சனம், பகுவச்சனம் மட்டும் எழுதுறேன், சரியா? ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் அது மட்டும் தான் இருக்கும். ராமஹ, ராமாஹா. ஓகேவா? சோ இது ஏகவச்சனம், இது பகுவச்சனம். எழுதிக்கோங்க, உங்களுக்குலாக்காக தான் எழுதுறேன். எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரி லதா, லதாஹா. இப்ப ராமஹ பட்டதி, ராமாஹா பட்டந்தி, லதா பட்டதி, லதாஹா பட்டந்தி. எழுது, எழுது. இது அந்த நோட் எடுத்துனதுல இதுக்கு பின்னாடி பேஜ்ல எழுது. பவான், பவந்தஹ, பவதி, பவத்யஹ. ஓகேவா? இது நாலும் பிரதம புருஷா. என்னது? தேர்ட் பர்சன். என்ன இது எழுதியிருக்கோம்? தேர்ட் பர்சன். லதாஹா. அதே மாதிரி இப்ப நம்ம உத்தம புருஷத்துல எப்படி எழுதுவோம்? உத்தம புருஷஹ, லதாஹா, லதா, லதா, லதாஹா. உத்தம புருஷ பார்க்கலாமா? ஏகவச்சனம், பகுவச்சனம். இது நாம பார்த்தோம். அகம், நான். வயம், நாங்கள். அகம், வயம். ஓகேவா? இவ்வளவுதான் உத்தம புருஷத்துல. இத நம்ம சக, பிரதம புருஷத்துல சக, தே. ஏஷக, ஏதே. சா, சாக்கும் தேதான். கரெக்டா எழுதிட்டேன். சா, தாஹா. ஏஷா, ஏதாஹா. இது இதுல இது புல்லிங்கம், இது ஸ்திரீலிங்கம். ஓகேவா? அதே மாதிரி இது மாஸ்குலின், ஃபெமினைன். மாஸ்குலின், மாஸ்குலின். ஃபெமினைன், ஃபெமினைன். ஓகேவா? எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. இந்த வச்சுட்டாலே நீங்க இன்னைக்கு சென்டென்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடணும். உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் தர போறேன். இப்ப எல்லாருமே ஒரு கிளாஸ்ல ஒரு சும்மா கேம் மாதிரி விளையாடலாம். எழுதிக்கோங்க, இது எழுதிக்கோங்க. இன்னைக்கு நிறைய வார்த்தை நம்ம கத்துட்டோம். ராமஹ ஸ்தாபயதி, ராமாஹா ஸ்தாபயந்தி, பவான் பத்ததி,
பவந்தக பதந்தி. அது மாதிரி எல்லாரும் ஒண்ணு சொல்லணும். ஓகேவா? எல்லாம் இது எழுதிக்கோங்க. சஹ தே. சஹனா என்ன? அவன். ஏஷஹனா இவன். இது ஏஷஹ. அப்புறம் இவள், அவள், இவள் என்னது? மேஸ்குலின் ஃபெமினின், புல்லிங்க ஸ்திரீலிங்கா. இதை எழுதிட்டீங்கன்னா இது ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். எப்ப வேணா இதை வச்சு நம்ம என்ன வேணா செய்யலாம். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்ப எல்லாரும் இதை வச்சு நான் இப்ப இதை வந்து டெலீட் பண்ணிட போறேன். சோ நீங்க எல்லாரும் இதை வச்சு இப்ப சொல்ல போறீங்க ஒண்ணு. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ராமஹ, நான் முதல்ல சொல்றேன் பாருங்க. ராமஹ மிலதி, ராமாஹா மிலதி, அகம் மிலாமி, வயம் மிலாமஹ. அதே மாதிரி பவான்ல, பவான் பிரேஷயதி, பவந்தி பவான் பவந்தஹ பிரேஷயந்தி, அகம் பிரேஷயாமி, ஆவாம் வயம் பிரேஷயாமஹ. ஓகேவா? அதே மாதிரி ஸ்மரதி, பவதி ஸ்மரதி, பவத்யஹ ஸ்மரந்தி, அகம் ஸ்மராமி, வயம் ஸ்மராமஹ. ஓகேவா? எழுதிட்டீங்களா? இப்ப எல்லாரும் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அத ஒவ்வொருத்தரும் சொல்ல போறீங்க. சரி விடு, உட்காரு. இப்ப வந்து தாவதி, தாவந்தி. வெங்கடா சொல்லு. தாவாமி, தாவாமக சொல்லு. வெங்கடா இருக்கியா? இருக்க அடியன். சொல்லு. சஹ தாவதி. அப்புறம் சா தே. தே. சஹக்கு பகுவச்சனம் தே. சஹக்கு பகுவச்சனம் தே. ஓகே. தே தாவந்தி. அப்புறம் சரி. சொல்லு. அகம் அகம் தாவாமி, வயம் தாவாமஹ. வெரி குட். நெக்ஸ்ட் ஹிதாஸ்ரீ சொல்லு. அத்தை எழுதியிருக்கேன் பாரு, அதுக்கு சொல்லு. சஹ த்யஜதி, தே தே த்யஜந்தி, அஹம் த்யஜாமி, வயம் த்யஜாமஹ. ஓகே. நெக்ஸ்ட் சாந்தி அக்கா சொல்லுங்க. பஷ்யதிக்கு. ஏஷஹ பஷ்யந்தி, சாரி பஷ்யதி. ஏதே பஷ்யந்தி, அகம் பஷ்யாமி, அகம் பஷ்யாமஹ, பஷ்யாமஹ, வயம் பஷ்யாமஹ. மகாலட்சுமி. வயம் பஷ்யாமி. சூப்பர். சொல்லுங்க. நயத்திக்கு சொல்லுங்க அக்கா. ஓகே. ஏஷஹ நயதி, ஏதே நயந்தி, அகம் நயாமி, வயம் நயாமஹ. வெரி குட். வேற யார் யார் இருக்கீங்க? வேற யாராவது இருக்கீங்களா? சரி, இங்க எங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் சொன்னீங்கன்னாக்கா நாங்க எல்லாமே மாத்த முடியுதான்னு பாக்கலாம். ஓகே. வதத்தி சொல்லுங்க காப்ப. வதத்தி சொல்லுங்க. சொல்லட்டுமாமா? சஹ வததி, தே வதந்தி, அகம் வதாமி, ஓகே, வயம் வதாமஹ. வெரி குட். இப்ப வந்து தீபு சொல்லு. காததி சொல்லு. வெரி குட். தாஹா காதந்தி. வெரி குட். அகம் காதாமி. வெரி
खादामः வயம் காதாமக. வெரி குட். நெக்ஸ்ட் கோதாகிரஜன் இல்ல பிரவேஷ் கோதாகிரஜன சொல்லட்டும். கச்சதி சொல்லு பிரவேஷு. एषा गच्छति வெரி குட். एषाः गच्छन्ति ஏதாக. ओके एताः गच्छन्ति अहं गच्छामि वयं गच्छामः வெரி குட். கோதாகிரஜன் இப்ப என்னது சொல்ல போறோம்? பட்டதி சொல்லி இருக்கிறதுல ஈஸி. கிரீடதி. क्रीडति रामः क्रीडति ராமः கிரீடதி. रामाः क्रीडन्ति ராமாः கிரீடந்தி. अहं क्रीडामि அகம் கிரீடாமி. वयं क्रीडामः வயம் கிரீடாமக. வெரி குட். இன்னைக்கு இன்னொன்னு எழுதி போடுறேன் போர்ட்ல, எல்லாரும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இத எல்லாரும் நோட் எடுத்துட்டு எழுதிக்கோங்க. இப்ப ஆகாரந்த புல்லிங்க ராம சப்தாக. இது எழுதிக்கோங்க. இது நிறைய யூஸ் வரும். ஏகவச்சனம், விவச்சனம் முடிச்சிருவேன். இத்தோட அவ்வளவுதான். லாஸ்ட் பகுவச்சனம். இது இப்ப ஒரு சப்தத்துக்கு ராம சப்தம்னு இருக்குன்னு வைங்க. அகாராந்த புல்லிங்க ராம சப்தத்துக்கு எப்படி விபக்திஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இது பிரதமா விபக்தி. இது த்விதீயா விபக்தி. இதெல்லாம் விபக்திஸ். விபக்தி பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் எழுதிக்கோங்க. சப்தமி, அப்புறம் சம்போதனா. பிரதமா, த்விதியா. இப்ப ராம சப்தம் இருக்கு. ராமஹ, ராமௌ, ராமாஹா. இப்ப ராமன் படிக்கிறான். ராமஹ பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹா பட்டந்தி. த்விதியால ராமம், ராமௌ. ராமனுக்கு அப்படின்ற அர்த்தத்துல வரும். ராமஹ பாட்டம் அப்படின்னு வருதுல்ல, பாட்டம். அந்த பாட்டம்ன்றதுதான் த்விதியா விபக்தி. ராமாஹா. அடுத்தது திருத்தியா விபக்தினா, இப்ப ராமனால் அப்படின்னு சொல்றதுல, ராமனோடு, ராமனால் யாரால் படிக்கப்பட்டது? ராமனால் படிக்கப்பட்டது அப்படின்றோம்ல. ராமேன, ராமாபியாம். இது எழுதிக்கோங்க. ராமனால் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இங்கிலீஷ்ல எப்படி வருமோ எனக்கு தெரியாது. ராமனால் நீங்க எழுதிக்கோங்க. ராமனால், ராமாபியாம், ராமைஹி. நெக்ஸ்ட் சதுர்த்தி. ராமனுக்கு, விஷ்ணுவுக்கு. நம்ம ஓம்ன்ற வார்த்தைக்கு எப்படி சொல்லுவோம்? ராமாய அப்படின்னா விஷ்ணுவுக்கு, ராமனுக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஹிம் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ராமாபியாம் 2 ராமர்களுக்கு. ராமேபியக பல ராமர்களுக்கு. அதே மாதிரி ராமாத்து ராமனிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஃப்ரம், ராமனிடம் இருந்து. ராமாபியாம். யாரிடத்திலேருந்து புஸ்தகத்தை வாங்கின? ராமனிட்டேந்து புஸ்தகத்தை வாங்கின. ராமாத்து புஸ்தகம் கிரீணாத்தி, நான் வாங்கிட்டேன். ஸ்வீகரோமி அகம் ராமாத்து புஸ்தகம் ஸ்வீகரோமி, ராமங்கிட்டேந்து புஸ்தகத்தை வாங்கின அப்படின்றதுக்கு இந்த ராமாத்து அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஷஷ்டி அப்படின்னம்னா ராமனுடைய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். ராமஸ்ய.
ராமஸ்ய பிதா தசரதः. ராமனுடைய தந்தை ஜனகः. ராமனுடைய தந்தை யார்? ராமஸ்ய பிதா கிம், ஜனகः கிம். அப்ப அந்த இடம் வரும் அப்படி. ஓகேவா? ராமயோகோ ராமானாம். அடுத்தது சப்தமி. ராமே. யார் இடத்துலப்பா உனக்கு ஆசை ஜாஸ்தி? ராமன் கிட்ட எனக்கு ஆசை. ராமன் இடத்தில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு இருக்கும். ராமே. சப்தமி. ராமன் இடத்தில். ராமயோகோ இது த்விவச்சனம். பகுவச்சன ராமர்கள் இடத்தில். ராமேஷு. சம்போதனானா நம்ம கூப்பிடுறோம் ஒருத்தனை. ஹே ராம, ஹே 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 ராமவு, ஹே ராமாஹா. எழுதிக்கோங்க. இத மாதிரி ஒரு வார்த்தைக்கும் 7 விபக்தி, ஒரு சம்போதனா உண்டு, 3 வச்சனங்கள் உண்டு. சோ இது இல்லாம நம்ம எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. பட் இந்த வருஷம் நமக்கு எதுவுமே வராது, பிரதமா விபக்தி மட்டும்தான் வரும் சுபோதினியில. ஓகேவா? அதனால நீங்க எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ராமஹ ராமோ ராமாஹா, ராமம் ராமோ ராமாஹா, ராமேன ராமன், ராமனால் யாரால் செய்யப்பட்டது? கேன கிரியத்தே, ராமேன கிரியத்தே. புரிஞ்சுதா? ராமாய ராமாத்து, ராமஸ்ய ராமே. ராமனிடத்தில். யாரிடத்துல உனக்கு ஆசை ஜாஸ்தி? ராமே, ராமனிடத்தில். ஓகேவா? சப்தமி பிரயோகம் புரிஞ்சுக்கணும், ஷஷ்டி பிரயோகம் புரிஞ்சுக்கணும், பஞ்சமி பிரயோகம்லாம் புரிஞ்சுக்கணும். எழுதிட்டீங்களா? இது எதுக்கும் நான் போட்டோ போடுறேன் குரூப்ல. ஓகேவா? நோட் இல்லாமலாம் கிளாஸ் வராது நீ. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ராமஹ ராமோ ராமாஹ, ராமம் ராமோ ராமாஹ, ராமேன ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியஹ, ராமாத் ராமாபியாம் ராமேபியஹ, ராமஸ்ய ராமயோஹோ ராமானாம், ராமே ராமயோஹோ ராமேஷு, ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாஹா. இதே மாதிரி ஒரு வார்த்தைக்கும் ஒரு கர்த்தாக்கும் ஒரு நவுன் சப்தத்துக்கும் இத மாதிரி விபக்திஸ் இருக்கும். 8 × 3 எப்படி எவ்வளவு வரும்? 24 வார்த்தைகள். 24. அது மாதிரி ஒரு வார்த்தைக்கும் உண்டு. லதா சப்தத்துக்கு இருக்கு, பவான் இருக்கு, ஹகம்க்கு உண்டு. எல்லாத்துக்கும் இதே மாதிரி 28 வார்த்தைகள், 24 வார்த்தைகள் உண்டு. அதை நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே.